தான் நடந்திருக்கும். ஆனால் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மார்க் வருது, நீங்கள் படிச்சிட்டிங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உங்களுக்கு கம்மியான மார்க் வருது அப்படின்னும் போது நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா தான் படித்தோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம், ஆனால் நம்ம எழுதியிருக்கிற விஷயத்தில் ஏதோ சம் தப்பு பண்ணியிருக்கோம், தட் இஸ் நாட் மை டே அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர உடனே மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதோ, தப்பான ஒரு விஷயத்துக்கு போகிறதோ, தப்பாக நம்ம நினைக்கிறதோ கூடாது. சரியா? படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பேச வந்திருக்கோம். ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. சரியா? ஸோ அப்போ படிப்பு தான் முக்கியம் நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? நாம் ஏன் இப்போ நான் வந்து 50 மார்க்ஸ் டெஸ்ட் வச்சாங்க, நான் 40 எடுத்துருவேன் நான் நினச்சி தான் எக்ஸாம் எழுதினேன், ஆனால் எனக்கு 30 தான் வந்திருக்கு. என்ன ஆச்சு? நான் ஏன் இன்னொரு 10 மார்க் கம்மியாக எடுத்தேன் அப்படின்னா, நான் 50க்கு படிக்கும் பொழுதே நீங்கள் 50 எடுப்பேன்னு நினச்சி படித்தா தான் 40 வரும். நீங்களே 40 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் குறைய தான் செய்யும். ஸோ அப்போ உங்களோட டார்கெட் எப்பவுமே ஹையாக வைக்கணும். நான் 30 எடுக்கிறதே பெரிய விஷயம், நான் எப்படி 15 ஃபிக்ஸ் பண்ணுவேன்? ஒரு மனசாட்சி வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது பிரெயினுக்கு தெரியாது. நீங்கள் வந்து பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா உங்கள் பிரெயினுக்கு தெரியாது. ஓகே? ஸோ உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அது வளரும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது பண்ணும், நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் அது பண்ணாது. சரியா? ஸோ அப்போ பிரெயினுக்கு நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க? உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்? எப்பயுமே பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், ஃபுல்ஃபில்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ரிவார்ட் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் ஃபிசிக்ஸில் இந்த தடவை 100 எடுத்தே தீருவேன், எப்படி எனக்கு தெரியாது, நான் எடுப்பேன். மேக்ஸில் நான் 100 எடுப்பேன் அப்படின்னு உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் மேக்ஸில் குரூப் எடுத்ததே ஒரு கஷ்டம், அதில் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம், அதில் 50 எடுத்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? இன்னமும் லோவாக தான் போகும். ஓகேவா? சரி, எல்லோரும் கொஞ்சம் அப்படி டரைட்டீங்க. திருப்பி ஒரு ஸ்டோரி சொல்லலாமா? ஸ்டோரினால ஜாலியாக இருக்கா? தோசை நிற்குது, ரைட், சூப்பரா. தோசையில் டி வந்து ட்ரீமேட், ஓ வந்து ஆர்கனைஸ். நீங்கள் ட்ரீம் பண்ண விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணணும். நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரீம் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆர்கனைஸ் பண்ணணும். எஸ் எஸ் என்னவா இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கோலாக ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஏன் வந்து உங்களோட ஆட்டிடியூட், நீங்கள் உங்களோட ஆட்டிடியூடை வச்சு தான் நீங்கள் எதை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியும். சரியா? தோசையில் DOSA, ட்ரீமேட், ஆர்கனைசேட், ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ஆட்டிடியூட். அது சிம்பிள் வச்சுக்கலாம். ஓகே? அப்படி இதை முடிஞ்சு பண்ணிட்டா நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் அப்ரோச். ஓகே, இப்போ இன்னும் ஒரு ஸ்டோரி. இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஜாப்பனீஸில் வந்து டைமை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரையும் விட டைமை வந்து ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தா ஜாப்பனீஸ் வந்து அவங்களோட டைமை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உடனே நம்மளாம் அந்த மாதிரி கண்டுபிடிச்சோடனே நம்ம ஏற்கனவே டாப்டா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் என்னைக்கு வந்து ஜாப்பனீஸ் தான் டாப்னு டிசைட் ஆச்சோ அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தக்க வச்சுக்கிறது எப்படி, நாம தான் வந்து ரொம்ப வந்து டாப்பில் இருப்போம், அதை தக்க வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்காக அவங்க வந்து டாப்பில் இருக்காங்க, அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்குது. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டைம் அதிகமாக எடுக்குதுன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே டைம் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க தான் டாப்பு. ஆனாலும் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க ஊர் மக்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே அதுக்கு ஒரு ரிசர்ச் டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. உடனே அப்போ வந்து ஒரு புல்லட் ட்ரெயினை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது சல்லுன்னு போயிடும். நம்ம 4 மணி நேரம் போகிற இடத்துல 2 மணி நேரத்துலேயே போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி டு திண்டுக்கலுக்கு 6 மணி நேரம் ஆகுதா, ட்ரெயினில் போனால் 3-4 மணி நேரம் ஆகுமா, அதை 2 மணி நேரமாக ஆக்குறது எப்படி அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெயினை வந்து ஒரு ரிசர்ச் டீம் எல்லாருமா சேர்ந்து ஒரு ட்ரெயினை வந்து டிசைன் பண்ணுறாங்க. டிசைனும் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவலும் வாங்கிட்டாங்க. அதை வந்து
இருக்குல்ல, அதை விட 10 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அது கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சுன்னா அதை மக்கள் கேட்க கேட்க குறைந்தது ஒரு 3 வருஷத்தில் அந்த ஊரில் டெஃப் அதிகமாகிடும், காது கேட்காத மக்கள் வந்து அதிகமாகிடுவாங்கன்னு சொல்லி கூடவே இன்னொரு ரிசர்ச்சும் சேர்த்து கண்டுபிடிச்சி இதை பண்ணக்கூடாது, இவ்வளோ சவுண்டு மக்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபைனல் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதை என்ன பண்ணுவோம், இவ்வளோ பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிட்டோம். ஒரு ஜப்பான் தான் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் பக்காவான ஒரு ஆளுங்க. நாம் அதுலேயும் ஒரு கண்டுபிடிச்சி டைமில் தான் நம்ம மக்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு சாதாரணமாக இந்த ட்ரெயினை புல்லட் ட்ரெயினாக நம்ம மாற்றிட்டோம். அந்த புல்லட் ட்ரெயினை உடனே நம்ம பேசும்போது ஈஸியாக இருக்குது, ஆனால் அந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி அவங்க அந்த ப்ராஜெக்டை வந்து போடுறது ஈஸியாக இருக்குமா, எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, எத்தனை மணி நேரம் அது உழைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் டீமாக டிசைட் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே பண்ணிவிட்டு ஓட்டத்துக்கு கூட விட்டாச்சு, ட்ரையல் கூட போயாச்சு. ஆனால் ஒரே ஒரு தப்பு, அது போன ஸ்பீடு வந்து தப்பாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நேச்சரை வந்து லவ் பண்ணுவார் அவர் ரொம்ப. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு சொல்யூஷன் இதுக்காக நான் யோசிச்சு எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே போய் ஒரு இடத்துல அவர் வந்து நீர்வீழ்ச்சி நிறைய பறவைகள் வர இடத்துல அவர் போய் உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்கிறது தான் அவரோட ஹேபிட். ஸோ அவரோட ஹேபிட் அப்படி இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இதை யோசிக்கிறது நிறுத்திட்டு அவரோட வெக்கேஷன் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வெக்கேஷனில் அவர் போய் ஒரு நீர்வீழ்ச்சி கீழே அவர் பாட்டு அமைதியாக உட்காந்து கண்ணு மூடிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு, கேமரா எடுத்துன்னு போயிருக்காரு. எங்கெல்லாம் பேர்ட்ஸ் வருதோ நான் அந்த பேர்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் அவரோட ஹேபிட். ஸோ நம்ம சும்மா உட்காந்துருந்தா அந்த பேர்ட் டப்புன்னு வந்து போயிடும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு பேர்டை ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கணும், அந்த பேர்டு வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியாது, அது வந்து எப்போ வரும் தெரியாது, எப்போ போகவும் தெரியாது. நாம ஒரு நீர்வீழ்ச்சியில் இருக்கோம், நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவரோட பிரெயின் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், ஓகேவா. அப்போது அவ்வளோ ஆக்டிவாக தான் அவர் இருக்காரு, அவ்வளோ சூப்பராக அவருக்கு ஃபோட்டோகிராஃபர் ரெடியாக வச்சுட்டு இருக்காரு. அவர் நிறைய ஃபோட்டோஸை எடுத்தார். ஆனாலும் ட்ரெயின் இருக்கு இல்லையா, நீட்டாக இருக்குல்ல, அது வந்து போகிறத மட்டும் அவரால் உணர முடியும். சல்லு போயிடுது ட்ரெயின். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னன்னா நான் இவ்வளோ ரெடியாக உட்காந்துருக்கேன், நான் கண்டு மூடி நான் அந்த வரதை வந்து நான் உணர்றேன், ஆனால் என்ன அந்த பறவையை மட்டும் கேட்ச் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியுது அந்த ப்ரீத் நீட்டாக இருக்குல்ல. ஸோ அப்படி நீட்டாக இருக்கும் பொழுது அது வர சவுண்டு வந்து கம்மியாக கேட்குமா. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு பேர்டு வருதுன்னா அந்த பேர்டோட ஃபெதர் சவுண்ட் இருக்கு இல்லையா, எல்லா பேர்டு வரும்போது எனக்கு கேட்குது, ஏன் ட்ரெயின் வரும்போது மட்டும் எனக்கு கேட்கல அப்படின்னா அதோட பீக் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, அதனால சத்தம் கேட்கல அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ அவர் உடனே என்ன ஆயிடுச்சு, ஓ சத்தத்துக்கும் பீக்குக்கும் சம்மந்தம் இருக்குது, ஏன் இதை வந்து நம்ம ட்ரெயினில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு அவரோட ட்ரெயினை எப்படி வடிவமைச்சாரு அப்படின்னா, யூஸ்வலாக ட்ரெயினோட என்ஜின் எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்குலராக தானே இருக்கும். ஆனால் அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெயின்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்படியே புதுசாக வந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அது எதுக்காக மாற்றினாரு, அதை ஏன் கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீக்கு வந்து எங்கெல்லாம் நீட்டாக இருக்கோ அந்த இடத்துல சத்தம் வந்து கம்மியாகுன்ற விஷயத்த அவர் தன்னுடைய பிரேக் அவர் இருக்கும்பொழுது நீர்வீழ்ச்சியில் உட்காந்துருக்கும் பொழுது அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இது வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ சாதாரண ஒரு ப்ராப்ளம் தான், ஆனால் அந்த ப்ராப்ளமையே நினச்சிட்டு இருக்காம அந்த ப்ராப்ளமை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தை பண்ண போனார். ஆனால் அந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது, ரைட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை, எப்பெல்லாம் அந்த ப்ராப்ளம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ப்ராப்ளத்தை விட்டு கொஞ்ச நேரம் அந்த ப்ராப்ளம்க்குண்டான சொல்யூஷன் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது, இல்லை கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நீங்கள் அதை யோசிக்கும் பொழுது, டிஃப்ரெண்டாக நீங்கள் திங்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதோட சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, இவ்வளோ பெரிய ஆத்தர் அவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணி தன்னுடைய மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் டைம் செலவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கக்கூடிய ட்ரெயின், யூஸ்வலாக டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நிறைய டைம் கம்மியாக இருக்கிற ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் தான். ஆனால் ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து காஸ்ட் அதிகம்
பண்ணுறோம். அந்த ட்ரெயின்ஸ்லையும் நாம் வந்து இன்னும் ஸ்பீடாகிறது எப்படின்னு யோசிச்சு புல்லட் ட்ரெயினாக கொண்டு வராங்க. அந்த புல்லட் ட்ரெயின் போகும்பொழுது டெசிபல் அதிகமாக இருக்குது, காது கேட்காம போயிடும்னு அவர் யோசிச்சு அவர் தளராமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எக்ஸைட்டாக இருக்கலாம், சரி போ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, வேற ஒரு இடத்துல அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்ய போகும்பொழுது கூட அவருக்கு ஒரு விஷயம் தோணி நம்மளுடைய விஷயத்துக்கு அதை ரிலேட் பண்ணி அப்போ எப்போ வந்து ட்ரீட் நீட்டாக இருக்கோ அப்போ சத்தம் கம்மியாக தான் வரும் போல இருக்கு, அதனால தான் ட்ரெயின் வந்து போகிறது நமக்கு தெரியல போல அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு அதை வந்து புல்லட் ட்ரெயினில் கொண்டு வராரு. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று திங்க் டிஃப்ரெண்ட்டு, இன்னொன்று வந்து சொல்யூஷன். நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு எங்கேருந்து வேணாலும் கிடைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பார்க்கணும். சாதாரணமாக யோசிக்கிறது இல்லாமல் கொஞ்சம் அதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சன்ஃப்ளவரே எடுத்துக்கோங்க. நாமளாக இருந்தால் முதல் சோறு போடுவோம், இல்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆள் போட்டி யாரும் உள்ளே வராமல் பண்ணுவோம். அதுக்கே வந்து 10 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு சொல்லி போட்டு வச்சு அதை டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதை ப்ரொடக்டிவாகவும் மாற்றுறாரு. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை நாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். ஸோ இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நாம் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எது முக்கியம், எது ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், நமக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கும், இது அவ்வளோவா அவசியம் இல்லை ஆனால் ஓகே நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இருக்கலாம். மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தம் 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இன்னொன்று வந்து ஓகே எனக்கு பிடிச்ச விஷயம், இன்னொன்று இது நாட் இம்பார்ட்டன்ட், இது செய்யவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஃபஸ்ட் அது என்னென்னு நம்ம யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது நம்ம லைஃப்பில் என்னது, எஜுகேஷன், ஜாபு, ஃபேமிலி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற 12th நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த 3 உங்களுக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 வந்து ஒரு பெரிய ஸ்கோலாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு ஃபுல் ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், இந்த எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஜாப் ரொம்ப முக்கியம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி நீடட். ஓகேவா? அடுத்ததா இப்போ நம்ம பண்ணுறதுலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வெளியில் போகிறது, நம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கிறது, நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுவும் தேவை இல்லையா, இதே பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அது. இதே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை, சில விஷயம் நம்ம பண்ணவே தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். அது என்ன விஷயம் நான் சொல்லலை, நீங்களே ஃபீல் பண்ணுவாங்க. இது தேவையே கிடையாது, நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே தெரியும் இந்த அவசியம் இல்லை ஆனால் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு தேர்ட் கேட்டகரியாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டோன்ஸாக இருக்கு இல்லையா, ஒரு விஷயம் ஒரு பாட்டில் எடுத்துட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பெப்பல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா இன்னமும் அந்த பாட்டிலில் பிளேஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற எனக்கு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் வந்து ஃபில் ஆகும். ஒரே லைஃப் தான், நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். ஆனால் அதில் முக்கியமான விஷயங்களை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் நாட் இம்பார்ட்டன்ட் பண்ணால் அந்த பாட்டில் ஃபில் ஆகிடும். ஆனால் நம்ம அந்த 3 விஷயத்துமே பண்ணியிருக்கோம். இதுவே நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே எனக்கு பிடிக்காது தேவையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம சேண்ட் மண் மாதிரி ஒரு விஷயம். தேவையே இல்லைன்ற ஒரு விஷயத்த நான் பாட்டிலில் பாதி ஒட்டிட்டேன் அப்படின்னா அது ஆஃப் வந்துடும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒப்பிடும். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டோன்ஸை போடுறதுக்கு இடமே இருக்காது. இந்த லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும், அந்த பாட்டிலில் பிளேஸ் இருக்காது. இதே ரிவர்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த பெரிய பெரிய கல் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த கல்லில் நடுவில் உங்களுக்கு கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்பில் போய் உங்களோட லெஸ் இம்பார்ட்டன்ட் போய் உட்காரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையில்லைன்ற விஷயத்தையும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரையாரிட்டி, நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஏன் சின்ன போகிறது இந்தியா யாராவது ஒருத்தர் breathe out, breathe in, hold, breathe out, breathe in, breathe,
இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ண போகிறோம். நான் 10 வருஷம் கழிச்சு என்னோட லைஃப்பில் உங்களுக்கு எனக்கு வந்து வண்டிக்கல. ஸோ 5 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருந்ததை அடைஞ்சிட்டேன். சப்போஸ் நான் டாக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நான் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடிட்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நான் லெட்ஜர் புக் வச்சுட்டு நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, ரீச் பண்ணிட்டீங்க. நான் டீச்சர்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நான் ஒரு 10 கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நான் கிளாஸ் எடுத்துகிட்டு மாதிரி யோசிக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் பண்ணலனாலும் இன்னைக்கு இந்த தருணத்தில் நான் கனவுல அட்லீஸ்ட் கனவுடைய ஏதாவது யோசிக்கணுமே அப்படின்றதுக்காகவாவது நான் வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு நிலை, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் என்னை சுற்றி இத்தனை எம்ப்ளாயீஸ், நான் சென்டரில் நின்று ஒரு பாஸாக ஒரு சீட்டில் நான் உட்காந்துருக்க போகிறேன்னா நான் என்னவாக போகிறேன் அப்படிங்கிறத கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி இமேஜின் பண்ணிங்கன்னா கண்ணை திறக்கும் போது ஆஹா சமையலில் 5 வருஷம் கழிச்சு அப்படி நம்ம ஃபீல் பண்ணணும். இது வரைக்கும் கோல் ஃபிக்ஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், இந்த 1 மணி நேரம் செஷன் முடிச்சு நம்ம வெளியே போகும்பொழுது நம்ம கண்ணை மூடி நான் யோசிக்கிறதுக்கு கூட நான் என்ன யோசிக்கலையே, நான் என்ன ஆகணும்னு நான் திங்க் பண்ணலையே அப்படின்னு இல்லாமல் நான் இதான் ஆக போகிறேன், நான் லாயர் ஆக போகிறேன், பிளாக் கலர் கோட் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் திங்க் பண்ணி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுடைய கோல்ஸ் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய உங்களோட லைஃப்பில் எடுத்து வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக கண்ணை தரங்க. உங்கள் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவாக தான் ஆவீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள எதிரில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்பக்கூடாது. படிங்களான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறா படிச்சிருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, யாரை வேணாலும் நம்பலாம், நம்ம ரைட் வியூவில் இருக்கிறவங்கள எப்பவுமே நம்பக்கூடாது. ஓகே, நான் படிக்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ நீங்களே கவனிச்சிருப்பீங்க. படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் படிச்சுட்டு இங்கே கதை பேசிட்டு அவங்க சூப்பராக மார்க் எடுத்துட்டு உங்களை மார்க் எடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஓகே, கண்ணு திறக்கலாம். ஓப்பன் யுவர் ஐஸ். இப்போ நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்க எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நியாயமாக இந்த செஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல விஷயமா இமேஜின் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் வந்து என்னமோ நம்ம சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எதையோ இமேஜின் பண்ணியிருக்கீங்க, இதுதான் ஹேபிட். நீங்கள் என்ன ஆகணுன்ற ஒரு ரிவார்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க. அதுக்கு ஒரு கியூவும் அதுக்கு ஒரு ரொட்டீனும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஒரு ரிவார்டு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த கண்ணு கூட நேரத்தில் நீங்கள் யோசிங்க இல்லையா, அதுதான் உங்களோட ரிவார்டு. அது நல்ல ரிவார்டாகவும் இருக்கலாம், கெட்ட ரிவார்டாகவும் இருக்கலாம். இது நீங்கள் எதுவுமே யோசிக்காமையும் இருக்கலாம். இப்போ நீங்கள் கண்ணை மூடி யோசித்த அந்த தருணம் தான் உங்களுடைய ரிவார்டு. அந்த ரிவார்டை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான கியூவை வந்து யோசிக்கணும். என்ன பண்ணால் நான் அந்த ரிவார்டை அடைவேன், அதுக்கு நான் எதை வந்து ரொட்டீனாக நான் செய்யணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்ம வாழ்க்கை நம்ம கை இல்லையா, நம்மளால வழிவகுத்து தான் கொடுக்க முடியும். நாம தான் அதை வந்து டிசைட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி. ஜே அண்ட் ஆர் 2 பேர் இருக்காங்க. அவங்க ஊருக்குள்ளே இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசவையிலேருந்து அவங்களுக்கு வந்து கால் வருது, உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணிக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி வருது. உடனே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே நம்மளுக்கு அரசவையில் சாப்பிட கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். உடனே சாப்பிட கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டு நம்மளே கேட்டாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் தயார் நிலையில் வைக்கிறோம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு நம்மளுக்கே கேட்குறாங்க. நம்ம கிட்டலாம் இந்த மாதிரி லிஸ்ட்டு கேட்கலாம் அப்படின்னா நான் சொல்லுவோம்,
எப்படி இருக்கும்? அப்படியே கோல்டன்ல அப்படியே பெருசா அப்படியே கலர் கலரா கண்டு ஜொலிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. ஊழல் காக்கிறது போகிறது வர்றது நம்ம லிஸ்ட்டை கொடுக்குறது கொடுக்காது எல்லாமே அங்கே இருக்கு. உடனே வந்து ஒரே 2 பேரும் ஹாப்பி. இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஸ்டோரியில் அரசர் வரார். அரசர் வரான்னு சொல்கிறாங்க. அரசர் வருகிறார். வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கையில் ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேக்லேருந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 விஷயம் வச்சுருந்தார். ஓகே, இவங்க 2 பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக போய் உட்காடுறாங்க. 2 பேருக்குமே இலை போட்டாச்சு. அந்த இலையை அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வச்சுட்டாங்க. அரசர் என்ன பண்ணுறாருன்னா 2 ஃப்ராக் வைக்கிறாரு. ஃப்ராக் இல்லைங்களா, தவளை. அந்த 2ஐயும் இந்த இலையில ஒன்று இந்த இலையில ஒன்று வச்சுட்டு இதை நீங்கள் சாப்பிட்டாதான் நீங்கள் வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதே நாமளாக இருந்தால் ஓயாடியும் சாப்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சி போயிடுவோம் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி போக முடியுமா? இப்போதான் நம்ம வந்து இந்த மாதிரி எதுக்கெல்லாம் பேசுகிறோம். முடியாது, பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், எதுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம இப்போ தான் கேட்டுருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அரசு ஒரு விஷயத்த சொல்லிட்டா செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் என்னடா இது நல்ல சாப்பாட்டுக்கு வந்து இப்படி சிக்கிட்டோமேடா அப்படின்னு 2 பேரும் ஒரே ஃபீலிங்ஸ். உடனே 2 பேரும் பேசிட்டு என்ன இருக்கு? இந்த இலையில ஒரு ஃப்ராக் இருக்கு, இந்த இலையில ஒரு ஃப்ராக் இருக்கு. அந்த ஃப்ராக் அப்படிங்கிறது என்னன்னா கண்டிப்பாக சாப்பிட்டாதான் அரண்மனையை விட்டு வெளியில் போக முடியும். சரியா? ஸோ அந்த 2 விஷயம். அதுக்கப்புறம் இருக்கிற விஷயம்லாம் என்னது? அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அது பிடிச்ச விஷயம் அதெல்லாமும் இருக்கு. இப்போ ஜெயன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு நான் வெஜிடேரியன். அவர் எப்படியாவது அந்த ஃப்ராகை சாப்பிட தான் போகிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி நம்ம சாப்பிட்றோம் ஃபஸ்ட் நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராகை பார்த்துக்கிட்டே தனக்கு பிடிச்ச விஷயத்த அவர் எடுத்து சாப்பிட்றாரு. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம ஃபுல் ஃபோட்டோட செய்வோம். அதை நம்ம எதை தொட்டாலும் ஃப்ராக் மாதிரியே தோணும், எதை சாப்பிட்டாலும் குழம்புலானே தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதை சாப்பிட்டாதான் வெளியே போக. ஆனால் அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு? ஹோல்டு பண்ணிட்டு தனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனாலும் அவர் வந்து எல்லாமே ஒரு 100% வந்து அது கிடையாது. இதே ஆர் என்ன பண்ணுறாருன்னா ஆர் வந்து ஒரு வெஜிடேரியன். அவர் வந்து சாதாரணமாக கூட நான்வெஜ் சாப்பிட மாட்டார். ஆனால் அப்பேற்பட்டவருக்கு இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு அதை எடுத்து வாயில் போட்டு தண்ணி போட்டு முழுங்கிட்டு அப்பாடா இப்போ நான் வெளியில் போகலாம், இப்போ நான் சாப்பிட்றேன் எல்லாம் தட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச விஷயத்த ரசித்து அவர் எதெல்லாம் ஆர்டர் பண்ணாரோ, எதெல்லாம் லிஸ்ட்டை கொடுத்தாரோ, எதெல்லாம் இருந்துச்சோ, எதெல்லாம் அவருக்கு பிடிச்சதோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ரசித்து சாப்பிடும் பொழுதும் அவர் என்ன பண்ணாரு? நம்மளாம் வீடியோலாம் பார்ப்போங்க, வாய்க்குள்ள போயே இருக்காது, அப்படின்பாங்க. நமக்கு தெரியும் அது தப்புன்னு. ஆனால் நம்மளும் லைக் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் குப்பை இருக்க மாதிரி பார்க்குறீங்களா? வாயே போட்டுக்க மாட்டாங்க. அந்த ஃபோக்ஸ் உள்ள போகிறோம் அப்படின்னு தான் பண்ணுவார் தம்மும். ஆனால் அந்த மாதிரி தான். இப்போ என்ன ஆயிடுச்சு? இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போது மோட்டிவேஷனல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 12th படிக்கிற எங்கள் சப்ஜெக்ட்ஸை படிக்க விடாமல் ஸ்கூலில் உட்கார வச்சதும் இல்லாமல் ஃப்ராக் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா அந்த 2 ஃப்ராகுங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரியும், ஜேக்கும் தெரியும், ஆருக்கும் தெரியும். அந்த இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயம் பண்ணாதான் நம்ம அரசரை விட்டு வெளியில் போக முடியும் தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணாரு? அந்த விஷயத்த பரவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருக்கு பிடிச்ச விஷயம் அவர் நினச்சிக்கிட்டு அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் ஃபுல் டெஸ்டாக பண்ணாரா? அவருக்கு ஃபுல் சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? கிடைக்கல. இதுவே இந்த பக்கம் இருப்பாரு, பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் பண்ணாதான் என் லைஃபுக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இயற்கை ஒரு வெஜிடேரியனாக இருந்தாலும் நமக்கு நான் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பண்ணாரு தெரியுமா அவருக்கு பிடிச்ச விஷயம். அந்த பிடிச்ச விஷயத்த ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக பிடிச்ச விஷயம் தான் என்னது? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, சினிமா போகிறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன சந்தோஷமாக பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு
உங்களை அறியாமலே உங்களுக்கு என்ன தோணும்? நீங்கள் ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருந்தா கூட படிக்கணுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபோனை அது வந்து கீழே வச்சுட்டு படிச்சுட்டு வந்தா ஃபோன் பார்த்தா என்ன யாரும் பண்ணலாம்ல. ஸோ இப்போ நம்ம ஜேஆ இருக்க போகிறோமா ஆரா இருக்க போகிறோமா நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இது ரெண்டுமே எது முக்கியம் நமக்கு தெரியும். அந்த முக்கியமான விஷயத்தை நான் ஓரத்தள்ளி வச்சுட்டு அரைவழியாக என்னோட வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னா, இல்லை எனக்கு முக்கியமான விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற வாழ்க்கையை நான் சந்தோஷமா எல்லாத்தையுமே நான் ஃபுல் பெஸ்ட்டாக நான் அனுபவிக்க போகிறேன்னா அப்படின்றது. நவராத்திரிக்கு அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க தான். எஸ் கூப்பிட்டாங்க, போனோம் தான். ஆமாம் போனோம். அப்போ தான் புளி சோறு கொடுப்பாங்க, நைட்டு டின்னர் செய்ய வேணாம். ரைட்டு நான் போயிட்டேன், ரைட்டு எல்லாமே ஓகே. ஆனால் அங்கே போயும் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனது வேஸ்ட். நீ நினச்சா 25 மினிட்ஸில் படிக்கிற ஒரு விஷயத்த 1.5 மணி நேரம் படிக்கலாம், 1.5 மணி நேரம் படிக்கிற ஒரு விஷயத்த 25 மினிட்ஸில் படிக்கலாம். அது எப்படி படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ ரைட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். அம்மா சாரி கட்டி பவுடர் அடித்து பொட்டு வச்சு பூ வைக்கிறதுக்குள்ளே நான் இந்த கொஸ்டினை படிச்சிட வேண்டாம், இந்த ஃபஸ்ட்டு தானே நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் படித்தாலும் அதுக்காக நான் வந்து கோயிலுக்கு போகாதீங்க, நான் பண்ணாதீங்க, உங்கள் சந்தோஷத்தை எழுதுங்க, நீங்கள் ஃபோனே தொடாதீங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் பண்ணுங்க. 10th படிக்கும் போது இதெல்லாம் சொன்னாங்க, ஒரு வருஷம்னு. இப்போ 12th படிக்கும் போது ஒரு வருஷம்ங்கிறாங்க. அடுத்து 3 வருஷம் காலேஜ் படிக்கும் போதும் 3 வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் MBA படிச்சு மாஸ்டர் டிகிரி படிக்கும் போதும் இந்த 2 வருஷம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போன உடனே அடுத்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இது வேலை ஒழுங்காக செய்யுன்னு சொல்லுவாங்க. நாம் என்னைக்கு 10th வந்துட்டோமோ அன்னைக்கே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஒரு வருஷம் தான் அவங்க சொல்கிறது என்னன்னா அப்புறம் பழகிறோன்றதுக்காக அது சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். 10th வரை என்ன சொன்னாங்க, 10th தான் இதை மட்டும் நீ படிச்சுறேன், மார்க் எடுத்துறேன், சூப்பர், அப்புறம் நீ என்ன பண்ணலாம். ஆனால் அப்படிலாம் சொன்னீங்கன்னு சொல்லி நாங்களும் கஷ்டப்பட்டு 10th படித்தோம். இப்போ 12th வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதுதான் உங்களோட கரியர், இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணாதான் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாரும் சொல்கிறத நம்பாதீங்க. என்னைக்கு நம்ம 10th வந்துட்டோமோ அதிலிருந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து எதையோ நோக்கி நம்ம போயிட்டு இருக்க போகிறோம். இந்த பிரெயினுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காதீங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் படிக்கிறேன், நான் இப்போ மட்டும்தான் படிக்க போகிறேன், நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் படிக்க போகிறேன், நான் இவ்வளோ தான் படிக்க நீங்களே தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நீங்களோட உங்கள் லெவலை வந்து குறைச்சிக்காம நீங்கள் ஹையாக உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உங்களை படிக்க வைக்கிறதுக்கு அது என்ன பண்ணும். யூஸ்வலாக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ட்ரிப்பெல்லாம் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஸ்கூல் வாசலில் 4:30 மணிக்கு வந்து நிற்க சொன்னாங்கன்னா 4:20 நம்ம வந்து நிற்போம். இதே ஸ்கூலுக்கு 8:45 வர சொன்னால் 9:15 வரும். என்ன ரீசன்? தேட்டரில் 6 மணிக்கு படம்னா 5:45 நம்ம போய் நிற்கிறோம். இதே 6 மணிக்கு வரைக்கும் டியூஷனில் கிளாஸ் ஏதாவது சொன்னால் நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம்? 6:30 மணிக்கு போகிறோம். அது ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாமே நம்ம பிரெயினுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான். நம்ம பிரெயினுக்கு சொல்லிடுவோம், நாளைக்கு ட்ரிப்பு போக போகிறேன், நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், காசெல்லாம் வாங்கிட்டேன், அம்மா வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுக்க சொல்லிட்டேன், நாளைக்கு நான் ஏச்சு ஆகணும், நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்க மாட்டோம், நான் எத்தனை நேரம் போயிட்டு பார்ப்போம், ரைட்டா? ஸோ அதனால என்ன ஆகுது, நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களை எழுதி கொடுத்துச்சு. இதே நாளைக்கு ஸ்கூலுன்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? 7:05 எத்தனை மணிக்கு ஸ்கூல் கொடுக்கலாம்? 8:00. எல்லாரும் 8:00 வந்துடுறீங்களா? எத்தனை பேர் லேட் கமர்ஸ் இருக்கீங்க? நான் கீழே லிஸ்ட் பார்த்தேன், ஊரப்பட்ட லேட் கமர்ஸ் இருப்பாங்களே, அதுக்கு என்ன ரீசன்? எப்போ போனாலும் உள்ள தான் போகிறாங்க, வந்ததே வந்துட்டு வா அப்படின்னு உள்ள போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம லேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணக்கூடாது, ஒரு 5 விஷயம் 5 ஓவர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இவ்வளோ நேரம் பேசுறது ஏதாவது ஒரு 5 விஷயம் எனக்காக பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த லேசினஸை இன்னிலேருந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். அந்த லேசினஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சு லேசினஸை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக ஸ்கூலுக்கு மேக்ஸிமம் டைம் இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வர பாருங்க. யார் யாரெல்லாம் வந்து லேட்டாக வந்துட்டு இருக்கீங்களோ அவங்க சொல்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, அதை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்கன்றதை யோசிப்போம். சரியா? அடுத்து ஒரு டைம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். தேர்ட் வந்து ஒரு டிசிப்ளின். உங்களோட ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் தான் நீங்கள் ஆவீங்க. சரியா? நீங்கள் உங்களோட விஷயத்தை பர்ஃபெக்டாக நீங்கள் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஃபீல் சொல்லியிருந்தீங்கன்னா அதோட வெளிப்பாடு கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் நினைச்சதை விட இன்னும் பெட்டராக நீங்கள் இருக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதாவது ஒரு 2 ஃபீட்பேக்
பாய்ஸ் ஒருத்தவங்க கேர்ள்ஸ் ஒருத்தவங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்துச்சு, இல்லை போர் அடிச்சது, இல்லை ரிப்பீட்டடாக சொன்னீங்க, இல்லை சூப்பராக இருந்துச்சு, இல்லை நான் இதை கற்றுக்கிட்டேன், இல்லை எனக்கு பிடிக்கல, எது வேணாலும் சொல்லலாம். மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எந்த கமெண்ட் இருந்தாலும் நான் எடுக்கிறேன். பட் ஆனால் 2 பேர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, ஏன்னா உங்கள் டீச்சர்ஸ் கேட்டு பேர் சொல்லுங்கன்னு கேட்டு பேர் வாங்கி அவங்களை எழுதி கேட்கணும். சீக்கிரம் சொல்லிடுங்க. ஃபீட்பேக் மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க. லேசினஸும் கோலை நோக்கி போகணுங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதை தவிர்த்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. மைக் இல்லைன்னா அப்படியே நீமா உன்னதாமா மேடம் ஒரு டாக் எப்படி இருந்தது கேட்டீங்களா? இதெல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரே ஒரு 4 வேர்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? டிசிப்ளின். நேர்மையாக இருக்கணும். லைஃப்பில் நேர்மையாக இருந்தாலே நம்ம எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்பவுமே லைஃப் லாங் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து மேம் சொன்னதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். யூஸ்ஃபுல் டைம். பண்ண மேடத்துக்கு நம்ம சரி